நீங்கள் ஆடுகள் என்றால் அவர் ஆத்தும மேய்ப்பராக இருக்கிறார். உங்கள் மீது கண் வைத்திருக்கிற, உங்களை பார்த்து கொண்டே இருக்கிற, உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிற கண்காணியாக இயேசு என்கிற மேய்ப்பர் இருக்கிறார். அன்பு உறவுகளே, இரட்சகர் இயேசுவின் என்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 2:25 சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, நம்ம சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம். இன்றைக்கு பல நேரம் இருக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். என் வாழ்க்கை சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதே என்று சொல்லி இந்த சத்தத்தை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவங்க, எங்கேயோ இருக்கலாம். நீங்க எப்படியோ வாழ வேண்டியவங்க, எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சிதறடிக்கப்பட்ட ஆடை போல நான் சிதறண்டு போய்விட்டேன் என்று சொல்லி கதறுகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஒன்றை மறந்து விடாதீர்கள், உங்கள் ஆத்துமாவுக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஆடுகள் என்றால் அவர் ஆத்தும மேய்ப்பராக இருக்கிறார். உங்கள் மீது கண் வைத்திருக்கிற, உங்களை பார்த்து கொண்டே இருக்கிற, உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிற கண்காணியாக இயேசு என்கிற மேய்ப்பர் இருக்கிறார். இயேசு உங்களோடு இருந்து தொடர்ந்து நடத்துவாராக. God bless you.